சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது மேக்ஸில் நம்ம லைவ் டெஸ்ட்டு 36ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லைவில் ப்ராபபிலிட்டிலேருந்து நம்ம 20 கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்த லைவில் ஆவரேஜிலேருந்து 20 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ புரியுதுங்களா? இப்போது இந்த லைவ் டெஸ்ட் 36ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஒன்று வேணும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ண முடியும். ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கும். இப்போ பாருங்கள், தரப்பட்ட விவரங்களில் மாறியின் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிக சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேள்வியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம மிகப்பெரிய மதிப்புக்கும் மிக சிறிய மதிப்புக்குள்ள வித்தியாசம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இதான் இங்கே கேள்வி. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சு. இதான் லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இதுதான் ரேஞ்ச். வீச்சு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், முதல் 20 இயலெண்களின் வீச்சு என்ன? ஸோ இந்த மாதிரி வீச்சு ரேஞ்சுன்னு கேட்டாங்க அப்படின்னாவே நம்ம மிகப்பெரிய எண் அவங்க கொடுத்துருக்கிறது. ஃபஸ்ட்டு முதல் 20 இயலெண்கள், இதை நீங்கள் கவனிக்கிறோம். அப்போ இயலெண்கள் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 20 வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் இடையில எந்த நம்பரையும் நோட் பண்ண அவசியம் இல்லை. லார்ஜ் நம்பர் என்ன? 20. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? இந்த 1. ஓகேவா? இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? 19 தானே. ஸோ 19 தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மூணாவது கொஸ்டின் பாருங்கள், முதல் 10 பகா எண்களின் வீச்சு. ஸோ இங்கேயும் வீச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி முதல் 10 பகா எண்கள் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கணும். ஸோ 1லேருந்து ஒரு 100 வரைக்கும் பகா எண்கள், மொத்தத்துக்கு 25 தான். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும். அதே போல் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்க்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரீசனிங் பார்ட்டுக்கும் யூஸ் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரீசனிங் பார்ட்லேயும் சரி, நம்பர் சீரீஸ்லேயும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ முதல் 10 பகா எண்களே என்ன? 2லேருந்து ஆரம்பிக்கும். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. இப்போ இது வரைக்கும் மொத்தத்துக்கு 10 வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பகா எண் அப்படின்னா உங்களுக்கு 31 அப்படிங்கிறது வரும். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை தான், நீங்கள் ஆனால் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வீச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஞ்சு கண்டுபிடிக்க என்ன? லார்ஜஸ்ட் நம்பர் 29, ஸ்மாலஸ்ட் நம்பர் 2. அப்போ அதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 27ங்கிறதா ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கான்செப்டை கொடுத்து இதில் ரேஞ்சு கேட்பாங்க, முகடு கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இங்கேயும் வந்து வீச்சு ரேஞ்சு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து ரொம்ப சிம்பிளானதான் என்ன அப்படின்னா வயது. இதில் மேக்ஸிமம் என்ன இருக்குது? 28 தானே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இது லார்ஜஸ்ட் நம்பர். அதுக்கடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் இங்கே நீங்கள் 16ங்கிறத கவனிப்பீங்க. ஆனால் 16ங்கிறது இங்கே 0ல் இருக்கனால இந்த பாக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, இதுதான் நம்மளுக்கு தேவை. அப்போ இதில் இங்கே 18ங்கிறதான ஆரம்பிக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18 சொல்லியிருக்குமா? ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ 28, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18. அப்போ ரேஞ்சுனா எல் மைனஸ் எஸ். ஆன்சர் 10 வருடங்கள். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 5. இதுவும் அவங்க ஒரு நம்பர்ஸ்லாம் கொடுத்து இதுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்க அப்படின்னு கேள்விட்டுருக்காங்க. ஸோ 2 வேல்யூ, ரேஞ்ச் அண்டு ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு. இப்போ நம்ம ரேஞ்சுங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். லார்ஜஸ்ட் நம்பர் 3, இதை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ். ஸ்மாலஸ்ட் நம்பர் -3ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு மைனஸ் வரும். இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 + 3ன்னு இருக்கும். ஆன்சர் 6ன்னு கிடைக்கும். அப்போது 6ன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ அதுக்கடுத்து வீச்சு கெழு அப்படிங்கிற போது நீங்கள் இதில் ஒரு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளானதா வீச்சு கெழு அப்படிங்கிறது. L - S / L + S, இவ்வளவு தான். இது நீங்கள் வேல்யூவில் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதாவது பெரிய வேல்யூ +3 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ ஆக்சுவலாக L - S நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மேலே இருக்க மறுபடியும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க அவசியம் இல்லை, 6 நோட் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே இருக்க பாருங்கள் L வேல்யூ 3.
இப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்கே ப்ளஸ்ன்னு வந்திருக்கனால ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் முன்னே வரும். அப்போ என்ன ஆகும்? ஜீரோன்னு வருமா? அப்போ ஏதாவது ஒரு நம்பருக்கு கீழே ஜீரோன்னு இருந்தால் இதுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டிவ். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போது ஏதாவது ஒரு நம்பர் மேலே ஜீரோ வந்து கீழே ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா ஆன்சர் ஜீரோ. ஓகேவா? அதே இது மேலே நம்பர் வந்து கீழே ஜீரோ வந்துச்சுன்னா ஆன்சர் இன்ஃபினிட்டிவ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதுக்கான ஆன்சர் இன்ஃபினிட்டிவ். அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். இங்கே நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இதில் 20க்கான நிகழ்வெண் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. 20 எத்தனை டைம் வந்திருக்கு? 1, நல்லா கவனிச்சுக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. 2, 3, 4, 5, 6, 7 டைம் வந்திருக்கா? ஸோ 7 தான் அதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் ஒரு எண் அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் 5 4களும் உள்ளன எனில் முகடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மோடு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா எந்த நம்பர் அதிக டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, இதுதான் முகடு. எந்த நம்பர் அதிக டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை கொடுத்துருக்காங்கன்னா 9 6களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அப்போ 6ங்கிற நம்பர் எத்தனை டைம் வந்திருக்கு? 9 டைம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. 6 தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? மற்றதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. 6 9கள் அப்படின்னா 9ங்கிற நம்பர் 6 டைம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த வார்த்தையே இந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து ஒரு பாக்ஸ் கான்செப்ட் கொடுத்து இதுலேயும் முகடு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ முகடுனா என்ன சொல்லியிருக்கேன்? அதிக முறை வந்திருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதுலேயும் நீங்கள் பாருங்கள், மேலே இருக்கிறது சைஸு, கீழே இருக்க விற்ற ஜோடியோட எண்ணிக்கை. எந்த சைஸு அதிக முறை விற்றுருக்கு? 21 தானே. 21ங்கிறது என்ன? 7 தானே. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் இடைநிலை அளவு என்னன்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க நம்பர்லாம் ஏறு வரிசையில் நீங்கள் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதி மொத்தம் எத்தனை இருக்குங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிடணும். அதில் ஏறு வரிசையில் எழுதும்போது நடுவில் வரக்கூடிய நம்பர்ஸ் என்ன அது நீங்கள் பார்க்கணும். ஸோ நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நோட் பண்ணுங்கள். இதில் ஒரு ஆக்சுவலாக டைம் சேவ் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தவொன்னே ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்ட்டு எல்லா நம்பரையும் ஏறு வரிசையில் எழுதி நோட் பண்ண வேணாம். மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் ஆட் நம்பராக இருந்தால் கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டரில் எத்தனை நம்பர் வருங்கிற பாருங்கள். ஈவன் நம்பராக இருந்தால் சென்டரில் இருக்க 2 நம்பரை நீங்கள் எடுத்துக்கணும். 2 நம்பரையும் கூட்டி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடைநிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுனீங்க அப்படின்னாவே கூட உங்களுக்கு 12 எண்கள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 12 எண்கள் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இருக்க 6வது 7வது தான் இடைநிலை. அப்போ 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுறாங்களா? இப்போ இதில் என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வர்றது மொத்தம் 12 இருக்குது. நீங்கள் 12ஐயுமே வரிசைக்கு 12வது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. 7 வரைக்கும் ஏறு வரிசையில் கண்டுபிடிச்சாவே போதும். இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் மிச்சம். மீதெல்லாம் நம்ம எழுதணும் அவசியமே இல்லை. அப்போ 6 7 நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 280ன்னு வருது. ஸோ 280 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக இது பெரிய நம்ம சின்ன நம்பர்னால் ஃபாஸ்ட்டாக கூட ஏறு வரிசையில் எழுதிடலாம். ஆனால் இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏறு வரிசையில் கண்டுபிடிக்கிறதே டைம் வேஸ்ட்டு தான். ஸோ அதான் நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரிக்கை மைண்டில் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு. இப்போது முதல் 8 குறையற்ற முழு எண்களை நீங்கள் வார்த்தையை கவனிச்சுக்கணும். இப்போது நம்ம 1லேருந்து 8 வரைக்கும் எழுதுறதா அல்லது குறையற்ற முழு எண்கள் அப்படிங்கிறம்போது நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8 நம்பர் அப்படின்னா 7 வரைக்கும் வரும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே? இந்த குறையற்ற முழு எண்கள். ஓகேவா? அப்போ குறையற்ற முழு எண்கள் லிஸ்ட்டில் 0வும் சேரும். இப்போ மொத்தம் வந்து இதில் இடைநிலை அளவுனா என்ன? நடுவில் இருக்க வேல்யூ தானே. அதாவது மொத்தம் 8னா இந்த நடுவில் இருக்க 2 வேல்யூ, 3க்கு 4, இது இடைநிலை என்ன? 3.5. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
11வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதை இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த விவரங்களும் இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போது ஏறு வரிசையில் எழுதும்போது நீங்கள் 4வது என்ன வரும், 5வது என்ன வரும், இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள், 4வது உறுப்பு 18 ஏறு வரிசையில் எழுதின பின்னாடி 4வது உறுப்பு 18, 5வது உறுப்பு 20. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தா போதும். சார் 2ஐயும் கூட்டி 2 டிவைட் பண்ணும்போது 19ன்னு கிடைக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 ஆகும். இடைநிலை அளவு காண்க. இப்போ இதை 3 ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சராசரி, முகடு, இடைநிலை, இதை 3ஐயும் ரிலேட் பண்ணுற மாதிரி, அதாவது மீன், மோட், அதுக்கடுத்து மீடியன், இது 3ஐயும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முகடு ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் இடைநிலை மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சராசரி. இந்த மாதிரி தான். ஓகே, 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சராசரி 66ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ சராசரிக்கு பதிலாக 66. அடுத்து முகடு 60ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ முகடுக்கு பதிலாக 60. ஸோ மைனஸ் இடைநிலை நோட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இடைநிலை வேல்யூ 64 அப்படிங்கிறத சிம்பிளை பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ 2 இன்ட்டு 66 132ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 132 மைனஸில் இருக்கனால இந்த சைட் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அதனால தான் 60 + 132 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இடைநிலை 64ன்னு கிடச்சிரும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 7 இயலெண்களின் திட்ட விளக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி முதல் 7 இயலெண்கள், முதல் 10 இயலெண்கள், இந்த மாதிரி முதல் 20 இயலெண்களோட திட்ட விளக்கம்னு கேட்டாங்கன்னா இது ஒரு ஃபார்முலா இருக்குது. √n² - 1 / 12 அப்படிங்கிறது. இதில் n அப்படிங்கிறதா அந்த 7. ஓகே, அதை மட்டும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்மெட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ இதில் n வேல்யூ 7ன்னு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், 7 ஸ்கொயர்னா 49 வரும். 49ல் தான் ஒன்றை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் மேலே இருக்க அந்த ஸ்கொயரில் ஒன்றை மைனஸ் பண்ணிடாதீங்க. 49 - 1 48. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் திட்ட விளக்கம். திட்ட விளக்கத்தை சிக்மா நம்ம மென்ஷன் பண்ணுவோம், பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போது 2 தான் அதற்கான ஆன்சர். இல்லை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரூட்டில் வரக்கூடியது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் ஈஸியாக முடிஞ்சிடும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூலாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நல்லா தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின் பாருங்கள். இதே கான்செப்ட் தான். முதல் 10 இயலெண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி காண்க. இப்போ ஃபஸ்ட்டு முதல் 10 இயலெண்களின் சராசரி அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான். இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ 10ஓட ஒன்று ஆட் பண்ணிக்கணும், /2. அப்போ என்ன வரும்? 11/2. நீங்கள் எதையுமே நீங்கள் சராசரி கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே 11/2ன்னு இருக்குது. இப்போ விளக்க வர்க்க சராசரிங்கிற போது ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். பாருங்கள், n² - 1 / 12. இதில் n வேல்யூ என்ன? அந்த n வேல்யூ 10. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10 இயலெண்கள் தானே, n வேல்யூ 10. அப்போ 10² வேல்யூ 100, 100 - 1 99/12. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, திட்ட விளக்கம் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். திட்ட விளக்கம் 99/12. அப்போ விளக்க வர்க்க சராசரிங்கிறது என்ன அப்படின்னா, திட்ட விளக்கம் சிக்மா நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதை ஸ்கொயர் பண்ணால் விளக்க வர்க்க சராசரி. அப்போ இதையும் நம்ம இப்போ சிக்மாங்கிறது இந்த √99/12னா சிக்மா ஸ்கொயர்டுங்கிறது என்ன? ஜஸ்ட் இந்த ரூட்டை மட்டும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 99/12. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 15வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் 1.6. அது விளக்க வர்க்க சராசரி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. திட்ட விளக்கம் அப்படின்னாவே சிக்மா சொல்லியிருக்கேன். விளக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போது 1.6 ஸ்கொயர் பண்ணால், அதாவது 16 ஸ்கொயர் பண்ணால் 256. இப்போ ஸ்கொயர் பண்ணுமா 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். 2.56. இதுலேயே உங்களுக்கு டெசிமல் கூட தெரிலாட்டாலும் பரவாயில்ல. 2, 5, 6 இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்க சராசரி 6.25. அதாவது திட்ட விளக்கம் என்ன?
இப்போ சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ இங்கே 6.25 கொடுத்துட்டாங்க. இல்லை இந்த சிக்மா வேல்யூ கேட்குறாங்களா? அப்போ இதுலேருந்து ரூட் எடுக்கணுமா? 6.25ங்கிறது நீங்கள் 625 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ 6.25 அப்படிங்கிறத இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கா, இதவே நீங்கள் 625/100ன்னு வைக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 625ங்கிற எதோட ஸ்கொயர் வேல்யூ? 25ஓட ஸ்கொயர் வேல்யூ. 10ங்கிற எதோட ஸ்கொயர், 100ங்கிற எதோட ஸ்கொயர் வேல்யூ? 10ஓடது. இப்போ என்ன வரும்? 2.5ங்கிறதா ஒரே ஒரு டிஜிட் மட்டும் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாமா? அப்போ 2.5 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 17வது கொஸ்டின் பாருங்கள். 10 மதிப்பெண் திட்ட விளக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி என்ன? இப்போது திட்ட விளக்கம் வேல்யூங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த திட்ட விளக்கம் நீங்கள் அந்த திட்ட விளக்க வேல்யூவை மல்டிபிள் பண்ணாலோ அல்லது டிவைட் பண்ணால் மட்டும்தான் அந்த திட்ட விளக்கத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? சேஞ்ச் ஆகும். அதே இது இப்போ இங்கே கூட்டல் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, இதே திட்ட விளக்கம் ப்ளஸ் பண்ணாலோ அல்லது மைனஸ் பண்ணாலோ எந்த சேஞ்சுமே இருக்காது. நோ சேஞ்சு. இதுதான். அப்போ இங்கே வந்து 4ஐ கூட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திட்ட விளக்கம் எதுவுமே வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது திட்ட விளக்கம் என்ன ஸ்டார்டிங்கில் இருந்தோ அதே தான் இருக்கும். எந்த வித சேஞ்சுமே இல்லை. இப்போது அதோட விளக்க வர்க்க சராசரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ சிக்மா வேல்யூ 3 தான். விளக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கண்டிஷன் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 18வது கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கெழு 18, திட்ட விளக்கம் 3.42, கூட்டு சராசரியை காண்க. இப்போ இதை 3 ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். மாறுபாட்டு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கூட்டு சராசரி மீன் வேல்யூ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுதான் வந்து இந்த 3ஐ ரிலேட் பண்ணுற மாதிரி. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு மீதி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அழகாக ஈஸியாக. இங்கே என்ன ஆக்சுவலாக இங்கே பைங்கிறது கிடையாது, எக்ஸ் பார் தான். ஓகே, பையன் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது முழு நம்பராக 342 மாறுமா? ஏன்னா 3.42 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 342 மாறும். டிவைட் பை 18ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் பார் இந்த சைடு போயிடும், 18 இந்த சைடு வந்துடும். ஓகேவா? அப்போ நீங்கள் இதை 9ஆல் நீங்கள் அடித்து கொடுக்கலாம். 9ஆல் அடித்து கொடுத்துட்டு அடுத்த 18ஆல் நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 19வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் ஆகும். மாறுபாட்டு கெழு 3.2. அவருடைய உயரங்களின் திட்ட விளக்கத்தை காண்க. இங்கேயும் 3 தான் கொடுத்துருக்காங்க. கூட்டு சராசரி, மாறுபாட்டு கெழு, அதுக்கப்புறம் திட்ட விளக்கம். அப்போ எப்பயும் போல் இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தானே. சிக்மா ஈக்குவல் டு சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா பாருங்கள். இப்போ இங்கே சிக்மா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்மா வச்சுக்கிறேன். மீதி வேல்யூ இப்போ டிவைடில் இருக்க இந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக மாறிடும். டிவைடில் 100ன்னு வரும். அப்போ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப இதில் ஆக்சுவலாக நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா 3.2ங்கிறத 32/10ன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? 163.8 1632 டிவைடட் பை 10னே மாற்றிக்கலாம். இங்கே ஆல்ரெடி இருக்க 100. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளானதான். என்ன அப்படின்னா 32 1638 இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒரு 4 டிஜிட். ஏன் 4 டிஜிட்? இங்கே 2 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்கும். மொத்தம் 4 0 இருக்கா? அப்போ 4 டிஜிட் நீங்கள் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சிட்டிங்கனாவே போதும். ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ 5.24ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10 புள்ளி விவரங்களின் திட்ட விளக்கம் 4√2. அப்புள்ளி விவரத்தின் மதிப்பு ஒவ்வொன்றையும் 3ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் என்ன? இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். திட்ட விளக்கங்கிறது ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணுறாங்களா அல்லது டிவைட் பண்ணுறாங்களா அதை பொறுத்து தான் மாறும். இப்போ இங்கே 4√2ன்னு இருக்குது. 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அதே 3ஆல் நீங்களும் பெருக்கிருங்க. பெருக்கிட்டால் புதிய திட்ட விளக்கம் கிடச்சிடும். அப்போ முன்னாங்க 12√2 அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதுக்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்டில் நீங்கள் இது எல்லாமே ஒன் டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.